ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் குலதெய்வம் கோயில்ல இருக்காங்க. அப்ப சேதுக்கு பார்த்தீங்கன்னா, சாமி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி கிட்ட, "நீ செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுன்னு இருக்க. எப்படியும் பொய் ஒரு நாளைக்கு உண்மைய வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். நீ தைரியமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "என்ன மாமாக்கு சாமி வந்து இப்படி சொல்லிட்டாங்களே! இந்த விஷயத்த நம்ம எப்படியாச்சும் மாமாக்கு சொல்லிறணும். ஒருவேளை மாமாக்கு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாருன்னா, மாமா நம்மள வெறுத்து ஒதுக்கிருவாரு. அதுக்கு முன்ன நம்ம இந்த விஷயத்த சொல்லிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா, சாமி வந்து ஆடி முடிச்சு பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துடுறாங்க. ராஜாவும் போயிட்டு சேது, சேது அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, மாமா உங்ககிட்ட நான் ஒரு உண்மைய சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் கேட்குறாங்க. தமிழ்ச்செல்வி எந்த தப்பையும் பண்ணல மாமா. நானு, சித்ரா, ஈஸ்வரி 3 பேரும் சேர்ந்து தான் இந்த தப்ப பண்ணோம். தமிழ்ச்செல்வியோட அப்பாக்கு கால் பண்ணியது நான் ஈஸ்வரி ஆண்டி தான். அதில மிமிக்ரி பண்ணி பேசினதே நான் தான் மாமா. தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்ல மாமா. அப்ப நாங்க பண்ண தப்பால தான் நீங்க ஜெயிலுக்கு போனீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. இத கேட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றாங்க. "ஆன்டி நீங்க சும்மா இருங்க. இந்த விஷயத்த எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம மறைச்சுன்னு இருக்கு. எனக்கு மனசு உறுத்துக்குது. நான் சேது மாமா கூட சேர்ந்து வாழ்னாலும் பரவால்ல. ஆனா தமிழ்ச்செல்வி செய்யாத தப்ப செஞ்சான்னு சொல்லிட்டு நாம ஏன் இது பண்ணணும்? நீங்க அமைதியா இருங்க ஆன்டி" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ராஜாங்கமும், சேதுவும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.